உங்களுக்கு நல்லா இருந்துச்சா? பாட்டெல்லாம் நல்லா இருந்துச்சா? ஓகே. இப்போ நம்ம நல்லா டான்ஸ் ஆடினீங்க, எல்லாம் பண்ணீங்க. அங்கே இருக்க பையங்கள்லாம் முன்னாடி வாங்க. இங்கே யார் இருக்கிறது? முன்னாடி வந்து உட்காருங்க. முன்னாடி வாங்க. அங்கே சேரை போட்டுங்க. அப்படி சேரை போட்டு உட்காந்து. சரி, இப்போ டான்ஸ் கிடையாது, சரியா? இப்போ நம்ம ஏசப்பா கிட்ட பேச போகிறோம். ஏசப்பா நம்மோட பேச போகிறார். சொல்லுங்க, ஏசப்பா நம்மோட என்ன செய்ய போகிறாரு? பேச போகிறாரு. அப்போ நீங்கள் எப்படி இருக்கணும்? அமைதியாக இருக்கணும், சரியா? நல்லா டான்ஸ் ஆடினீங்க, ஜாலியாக இருந்தீங்க. இப்போ நீங்கள் எப்படி இருக்கணும்? பேசுகிறத கேட்கணும். யார் பேசுகிறத? ஏசப்பா ஊழியக்காரங்க மூலம் உங்களோட என்ன செய்வார்? பேசுவார். அதை நீங்கள் கேட்கணும், சரியா? ஆமேன் அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க. இன்னும் சத்தமா ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். ஓகே. இப்போ நம்ம வாங்க. இவங்க பேர் அசரியா. இவங்க ராஜபாளையத்திலிருந்து வர்றாங்க. எல்லாரும் கை கரங்களை தட்டி இவங்களை நம்ம வெல்கம் பண்ணலாம். ஓகே. உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? சின்ன பிள்ளைங்கள்லாம் பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வாலிப பிள்ளைகள் வந்திருக்கிறீங்க. கர்த்தர் இந்த கூட்டத்தில் உங்களோடு பேசுவாராக. அல்லேலூயா. நம்ம பைபிள் யார் வச்சுருக்கீங்களா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அவன் ஒரு குமாரனை பெறுவான், அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவளுக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். அல்லேலூயா. கண்களை மூடி நம்ம ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுவோமா? ஏசப்பா பேசும்படி. பரலோக பிதாவே, உமது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உம்முடைய கிருபாசனத்தண்டில் வருகிறோம். தகப்பனே, இந்த வாலிபர் மீட்டிங்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நபர்களையும் அடியேன் உம்முடைய கிருபையுள்ள கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன். அடியனை ஒப்புக் கொடுக்கிறேன்ப்பா. கர்த்தருடைய ஆவியானவர் அடியனை மறைத்து உம்முடைய பிள்ளைகளோடு பேசும்படி நாங்கள் சோதரிக்கிறோம். இவர்கள் தேவ வார்த்தை கேட்டு குணமடையக்கூடாதபடிக்கு போராடுகிற அசுத்த ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் கட்டுகிறோம். சாத்தான் கட்டிவித்த கட்டுகளை அவிழ்க்கிறோம். இயேசுவின் நாமத்தில் துரத்துகிறோம். தூய ஆவியானுடைய ஆளுகைக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தகப்பனே, நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு ஏன் வந்தார்? உங்கள் எல்லாருக்கும் தெரியுமா? ஏசப்பா எதுக்காக இந்த பூமியில் வந்தாங்கன்னு? எதுக்காக வந்தாங்க? பாவத்தை மன்னிக்கிறதுக்காக ஏசப்பா வந்தாங்க. வெரி குட். அந்த பாப்பா நல்லா சொல்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு கை தட்டுவோம் பார்க்கலாம். வெரி குட். அல்லேலூயா. வேறு எதுக்காக வந்தாங்க? யாரும் சொல்ல முடியுமா? இயேசு கிறிஸ்து எதற்கு வந்தார்? பல காரியம் இருக்குது ஏசப்பா வந்ததுக்கு. ஆனால் மெயின் ரீசன் வந்து பாவம், சரிதானா? பல காரியம் இருக்குது. வேறு யாராவது இன்னொன்று சொல்ல முடியுமா? யாராவது சொல்ல முடியுமா? நம்முடைய வியாதியை மாற்றுறதுக்கு, நம்ம வாழ்வில் இருக்கிற சாபத்தை மாற்றுறதுக்கு, நமக்கு சமாதானம் தர்றதுக்கு, நமக்கு நம்மளை பரலோகம் கொண்டு போகிறதுக்காக தான் இயேசு இந்த உலகத்தில் என்ன செஞ்சாங்க? பிறந்தாங்க. அல்லேலூயா. இயேசு என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை என்ன செய்கிறவர்? ரட்சிக்கிறவர் என்ற அர்த்தம். ரட்சிப்புனா என்ன அர்த்தம் தெரியுமா? விடுதலைன்னு அர்த்தம். ரட்சிப்புனா என்ன அர்த்தங்க? விடுதலை. நமக்கு எதிலிருந்து முதல்ல விடுதலை வேணும்? பாவத்திலிருந்து விடுதலை வேணும். எதிலிருந்து விடுதலை வேணும்? பாவத்தில். இந்த உலகத்தில் பிறக்கிற எல்லா மனிதனுமே பாவ சுபாவத்தோடு தான் பிறக்கிறாங்களா இல்லையா? நம்ம பொய் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறோம், ஆனால் பொய் சொல்கிறோமா இல்லையா? திருடக்கூடாதுன்னு நினைக்கிறோம், ஆனால் திருடுறோமா இல்லையா? சண்டை போடக்கூடாதுன்னு நினைக்கிறோம், ஆனால் என்ன போடுறோம்? சண்டை போடுறோம். இருக்கிறோமா இல்லையா?
நம்முடைய ஜென்ம சுபாவம் என்னன்னு கேட்டிங்கன்னா பாவம் செய்கிறது தான். நம்முடைய ஜென்ம சுபாவம் என்னது தாங்க? பாவம் செய்கிறது தான். நம்மளால் பாவம் செய்யாமல் வாழ முடியுமா? யாராவது சொல்ல முடியுமா? நம்மளால் பாவம் செய்யாமல் வாழ முடியுமா? வாழ முடியுமா? பாப்பா யாராவது சொல்லுவீங்க பார்க்கலாம். பாவம் செய்யாமல். தம்பி இங்கே பாரு, பேசக்கூடாது, என்னப்பா கொஞ்ச நேரம் கவனிக்கணும். ஆமாம், நல்ல பிள்ளைங்க நீங்களாம். நம்மளால் பாவம் செய்யாமல் இருக்க முடியுமா? சொல்லுங்கள் சொல்லுங்கள் தம்பிகளா, இருக்க முடியுமா? முடியாது. ஏன்னா நம்ம ஜென்ம சுபாவம். என்ன சுபாவம்? இந்த ஜென்ம சுபாவம் எங்கேருந்து வந்துச்சு? ஆதாம் ஏவாள் என்னைக்கு பாவம் செஞ்சாங்களோ அன்னையிலேருந்து நமக்குள்ளே வந்துருச்சு. ஆனால் அந்த ஜென்ம சுபாவத்தை மாற்றுறதுக்காக தான் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக நீங்களும் நானும் மரிக்க வேண்டிய இடத்துல இயேசு கிறிஸ்து சிலுவையில் என்ன செய்தார் தெரியுமா? நம்முடைய பாவத்தை எல்லாம் ஏற்றுக்கொண்டார். யாருடைய பாவத்தை ஏற்றுக்கொண்டார்? நம்ம பாவத்தை யார் ஏற்றுக்கொண்டார்? இயேசப்பா ஏற்றுக்கொண்டாங்க. எந்த ஒரு மனிதன் இயேசுவை தன் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்கிறானோ, இயேசுவுக்கு ஃபுல்லாக இடம் கொடுக்குறானோ, இயேசப்பட்ட பாவத்தெல்லாம் மன்னிப்பு கேட்டு அவரை சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொள்கிறாங்களோ, அவங்க உண்மையாக இயேசுவை ஏற்றுக்கொண்டால் பாவம் செய்யாமல் வாழக்கூடிய பலனை இயேசப்பா தர்றாங்க. அல்லேலூயா. யார் தர்றா? இயேசப்பா தர்றாங்க. இப்போ நாங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, நானும் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இயேசுவை அறியாத ஒரு குடும்பத்தில் தான் பிறந்தேன். ஆனால் இயேசுவை நான் ஏற்றுக்கொள்ளும் வரையிலும் நான் படம் பார்த்துருக்குறேன், பல காரியங்களும் தப்பு பண்ணியிருக்கிறோம். ஆனால் ஏசப்பா என் உள்ளத்தில் வந்த உடனே நான் ஏசப்பாவுக்கு முழுசாக என் இருதயத்தை இடம் கொடுத்து ஒழுங்காக ஜெபம் பண்ணேன். என்ன பண்ணேன்? ஒழுங்காக ஜெபம் பண்ணேன், ஒழுங்காக சபைக்கு போனேன், ஒழுங்காக நிலைத்திருந்தேன். பாருங்கள், இன்றைக்கி என்னால் பாவம் செய்யாமல் வாழக்கூடிய பலனை யார் தந்திருக்கா? ஏசப்பா தந்திருக்காங்க. அல்லேலூயா. இப்போ ஏசப்பா நம்ம உள்ளத்தில் இருந்தால் நம்ம பாவம் செய்யாமல் வாழக்கூடிய பலனை யார் தருவா? ஏசப்பா தருவாங்க. அப்போ இந்த ஏசப்பா உங்கள் உள்ளத்தில் வேணுமா வேண்டாமா? வேணும். சாது சுந்தர் சிங் என்று சொல்லக்கூடிய ஒரு சின்ன தம்பி, அவன் பார்த்தீங்கன்னா 4th ஸ்டாண்டர்ட் படிக்கும் பொழுது அவர் ஒரு கிறிஸ்துவ ஸ்கூலில் படித்தார். அந்த கிறிஸ்துவ ஸ்கூலில் பைபிள் கொடுத்தாங்க. உங்களுக்கு கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். புதிய ஏற்பாட்டு பைபிள் பார்த்துருக்கீங்களா? ப்ளூ கலரில் இருக்கும்ல, அந்த மாதிரி பைபிள் கொடுத்தாங்க. அந்த தம்பிக்கு கோபம். இவங்க இயேசுவை பற்றி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு பைபிள் என்ன செஞ்சானா கிழிச்சு போட்டான். ஸ்கூலை விட்டு வெளியே வந்தோடனே பைபிளை பார்த்தீங்கன்னா தாறு போகிறா கிழிச்சு போட்டு, இவங்க அப்படித்தான் வெளிநாட்டு மதத்தை கொண்டு வருவாங்க அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப இது பண்ணான். நாட்கள் ஓடியது. 9th ஸ்டாண்டர்ட் வந்தான். 4th ஸ்டாண்டர்டில் இது பண்ணது. 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும் பொழுது அவனுக்கு பார்த்தீங்கன்னா பாவ சோதனை வந்துச்சு. என்ன வந்துச்சுங்க? பாவ சோதனை. கெட்ட கெட்ட சிந்தனையாக வந்துச்சு. என்ன வந்துச்சு சொல்லுங்கள் பார்க்கலாம்? கெட்ட கெட்ட சிந்தனையாக வந்துச்சு. அவன் செய்யாத பாவமே இல்லை அப்படிங்கிற லெவலுக்கு பாவம் அவனை ஆளுகை செய்ய ஆரம்பிச்சிச்சு. நமக்கு ஒரு எதிரி இருக்கான். அவன் யார் தெரியுமா? பாவம். நமக்கு இன்னொரு எதிரி இருக்கான். அவன் யார் தெரியுமா? பிசாசு. யாருங்க? பிசாசு. இன்னொரு எதிரி இருக்கான், நமக்குள்ளே இருக்கிற மாம்சம். நமக்குள்ளே இருக்கிற மாம்ச சுயம். இவங்களுக்கெல்லாம் பவர் இருக்குது. என்ன இருக்குது? என்ன இருக்குது சொல்லுங்கள்? நம்மளை ஆளுகை செய்யக்கூடிய, நம்மளை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பவர் அவங்களுக்கு என்ன செய்யுது? இருக்குது. இந்த பவரை மேற்கொள்ளக்கூடிய பவர் யார்கிட்ட இருக்குன்னா ஏசப்பாட்ட இருக்குது. யார்கிட்ட இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம்? ஏசப்பாட்ட இருக்குது. இப்போ ஏசப்பாட்ட நம்ம பவரை வாங்கணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் போராடுகிற பிசாசை ஜெயிக்கலாம். நைட்டு கனவுல பிசாசு வர்றானா இல்லையா? சிலர் காதில் பேசுகிறான், சிலருக்கு அமுக்கிற மாதிரி பண்ணுறான், சிலர் துரத்துற மாதிரி பண்ணுறான். இப்படிலாம் சிலர் பார்க்குறீங்களா இல்லையா? பார்க்குறீங்க. அதே மாதிரி பாவம் நமக்குள்ளே போராடுது. அது ஒரு எஜமான் மாதிரி நம்மளை என்ன செய்யுது? டார்ச்சர் பண்ணுது. தனிமையாக இருக்கும்போது நம்ம கெட்ட கெட்ட படங்கள்லாம் சிலர் பார்க்குறாங்களா இல்லையா? பார்க்குறாங்க. கெட்ட நண்பர்களுடைய சில தப்புகள்லாம் மக்கள் பண்ணுறான். ஏன் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பாவத்துக்கு என்ன இருக்குது? பவர் இருக்குது. இப்போ நீங்கள் நானுமே இருக்கமே, ஒரு பாவத்தை பார்த்தோன்னா அப்படி கப்புன்னு நம்மளை என்ன செய்யுது? பிடிக்குது. காந்த சக்தி போல் என்ன செய்யுது? பிடிக்குது. பவர் என்ன செய்யுது? இருக்குது. இப்போ இந்த பவர் நம்ம என்ன செய்யணும்? ஜெயிக்கணும். இந்த பவரை நம்ம என்ன செய்யணும்? ஜெயிக்கணும். ஜெயிக்கணும். எப்படி ஜெயிக்கிறது? நமக்கு ஒரு பவர் வேணும். இதை ஜெயிக்கக்கூடிய பவர் நமக்கு என்ன செய்யணும்? இருக்கணும். அந்த பவர் யார்கிட்ட இருக்குது தெரியுமா? ஏசப்பாட்ட தான் இருக்குது. இந்த பவர் யார்கிட்ட இருக்குது? ஏசப்பாட்ட இருக்குது. ஏசப்பா அந்த பவரை நமக்கு தரணும்னா நம்ம என்ன செய்யணும்? இயேசுவை நோக்கி கூப்பிடணும். யாரை நோக்கி கூப்பிடணும்?
சங்கீதம் 50ஆம் சங்கீதத்தில் 14-15 ஆண்டவர் சொல்றார் பாருங்க. வாசிங்க பார்க்கலாம். சங்கீதம் 50 14-15 வாசிங்க பார்க்கலாம். நீ தேவனுக்கு என்ன செய்யணுமா? சோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்த. அப்போ இயேசுவை நோக்கி நம்ம என்ன செய்யணும்? கூப்பிடணும். ஏசப்பா, என்னால் இந்த பாவம் செய்யாமல் இருக்க முடியல, இந்த பாவத்தை ஜெயிக்க எனக்கு என்ன செய்யுங்க? உதவி செய்யுங்க, பொய் சொல்லாமல் இருக்க உதவி செய்யுங்க அப்படின்னு கூப்பிட்டீங்கன்னா ஏசப்பா உங்களுக்கு அந்த பலனை தருவாங்க. அல்லேலூயா. ஏசப்பாட்ட மட்டும்தான் நமக்குள்ளே என்னென்ன கெட்ட சிந்தனை வருதோ எல்லாத்தையும் ஏசப்பாட்ட ஓப்பனாக பேசணும். யார்கிட்ட ஓப்பனாக பேசணும் சொல்லுங்கள். நான்லாம் வாலிபனாக இருந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா அப்பயும் சரி இப்பயும் சரி, ஏதாவது குண்டக்க மண்டக்க என்ன வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, கெட்ட சிந்தனை வருதுன்னு வச்சுக்கோங்க, மற்றவங்கள்ட்ட போய் சொன்னீங்கன்னா நம்மளை தப்பாக புரிஞ்சுக்கிடுவாங்க. ஆனால் நான் ஏசப்பட்ட ஓப்பனாக பேசிடுவேன். ஏசப்பா, எனக்கு இப்படிலாம் கெட்ட சிந்தனை வருது, இந்த பாவத்தை என்ன செய்யுங்க? மன்னிங்க, இந்த பாவத்தை ஜெயிக்கக்கூடிய கிருபையை தாங்க. என்னத்தை தாங்க? பாவத்தை ஜெயிக்க என்னத்தை தாங்க? கிருபை தாங்க. கிருபைன்னா என்ன அர்த்தம் தெரியுமா தம்பிங்க? கவனிங்க. கிருபைன்னா என்ன தெரியுமா? பவர்னு அர்த்தம். என்ன பவர்? எதை செய்யணுமோ அதை செய்யக்கூடிய பவர், எதை செய்யக்கூடாதோ அதை செய்யாமல் இருக்கக்கூடிய பவர். அல்லேலூயா. இப்போ நமக்கு பிரச்சனை என்னென்னா, நம்ம எல்லாருமே எதை செய்யணுமோ அதை செய்ய மாட்டோம், எதை செய்யக்கூடாதோ அதை நம்ம என்ன செய்வோம்? செய்வோம். தெரியுமா உங்களுக்கு? நம்முடைய இயற்கை நேச்சர் என்ன தெரியுமா? நம்ம எல்லாருடைய ஜென்ம சுபாவம் என்ன தெரியுமா? எதை செய்யணுமோ அதை நம்ம என்ன செய்ய மாட்டோம்? செய்ய மாட்டோம். எதை செய்யக்கூடாதோ அதை நல்லாவே என்ன செய்வோம்? செய்வோம். அப்போ நம்ம எதை செய்யணுமோ, தம்பி பேசக்கூடாது, கொஞ்சம் நேரம் இங்கே கவனிக்கணும்ண்ணே. பேசுகிறவங்களுக்கு நீ பாஸ்டர், நான் நேரடியாக நான் இறங்கி வந்து மண்டையில் கூட்டு வைப்பேன். ஓகே? அதுக்கு மேலே யாராவது பேசுனா இங்கே வா, உன் கையில் மைக்கை கொடுத்துருதே, நீ பிரசங்கம் பண்ணு, நான் உட்காந்து கேட்குறேன். சரிதானா? ஓகே? நல்ல பிள்ளைங்க, கொஞ்சம் கவனிங்க. என்ன முதல்ல உங்களுக்கு, ரெண்டாவது அந்த வாலிபர்கள்லாம் பெரிய ஆட்கள்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு தான் பெரிய மெசேஜ் வருது. சரிதானே? இப்போ நீங்கள் கவனிங்க. இப்போ பாவத்துக்கு பவர் இருக்குதுன்னு சொன்னேன். இந்த பாவத்தை ஜெயிக்கக்கூடிய பவர் யாருக்கிட்ட இருக்குது? ஏசப்பட்ட இருக்குது. ஏசப்பட்ட இந்த பவர் நமக்கு வரணும், வந்தால் தான் நம்ம ஜெயிக்க முடியும். அவர்கிட்ட இருந்து எப்போ பவர் வரணும்? ஏசப்பட்ட ஓப்பனாக பேசணும். யார்கிட்ட ஓப்பனாக பேசணும் தம்பி? சொல்லுங்கள். வேற யார்ட்டையும் சொல்லக்கூடாது. டே எனக்கு இப்படி கெட்ட சிந்தனைலாம் வருதுடா, டே எனக்கு அப்படி வருது, அப்படி வருது, இப்படி வருதுலாம் சொன்னீங்கன்னா உங்களை அற்பமாக எண்ணிடுவாங்க. ஆனால் ஏசப்பட்ட பேசலாம், அவர் நம்ம ஃப்ரெண்டு. அல்லேலூயா. ஏசப்பட்ட ஓப்பனாக பேசு. ஏசப்பா, என் பாவத்தை என்ன செய்யுங்க? மன்னிங்க, இந்த பாவத்தை ஜெயிக்க எனக்கு என்ன தாங்க? கிருபை தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் உங்களுக்கு ஒரு வல்லமை தருவார். பவர்னா என்னது? வல்லமை. அந்த வல்லமை எது தெரியுமா? நீ எதை செய்யணுமோ அதை செய்யக்கூடிய பவர், நீ எதை செய்யக்கூடாதோ அதை செய்யாமல் இருக்கக்கூடிய வல்லமை. அல்லேலூயா. என்னங்க? எதை செய்யணுமோ அதை செய்யக்கூடிய வல்லமை, எதை செய்யக்கூடாது செய்யாமல் இருக்கக்கூடிய வல்லமை. இப்போ நான் சொன்னேன் சாது சுந்தர் சிங், அந்த அண்ணன் பார்த்தீங்கன்னா 9th படிக்கும்போது அவருக்கு ரொம்ப கெட்ட சிந்தனை, நிறைய பாவங்கள், ரகசிய பாவங்கள், இது அவரால் ஜெயிக்கவே முடியல. ஆனால் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த குருக்களை தெய்வமாக வணங்குறவங்க. அவங்க பார்த்தீங்கன்னா அவர் என்னென்னமோ பண்ணி பார்த்தார், பல காரியங்களை வணங்கி பார்த்தார், குருஜிகிட்ட போனார், சாமியார்கிட்ட போனார். எல்லாரும் தம்பி இந்த மந்திரத்தை ஓது, அந்த மந்திரத்தை ஓது, கோயிலில் போய் நீ நடு சாமத்தில் நிர்வாணமாக நில்லு, உனக்கு அந்த பவர் கிடைக்கும், இந்த பவர் கிடைக்கும்னு சொன்னாங்க. எல்லாம் பண்ணி பார்த்தான். ஆனால் என்ன கிடைக்கல தம்பி? பவரு கிடைக்கல. பாவம் தான் அதிகரிச்சது ஒழிய பாவத்திலிருந்து அவனுக்கு என்ன கிடைக்கல? விடுதலை கிடைக்கல. ஆனால் இயேசுனா என்ன அர்த்தம் தெரியுமா? பாவத்திலிருந்து விடுதலை தருகிறவர்னு அர்த்தம். அல்லேலூயா. ஜீசஸ் அப்படின்னு கூப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு பாவத்திலிருந்து என்ன கிடைக்கும்? விடுதலை கிடைக்கும். உங்களை அடிமைப்படுத்துகிற அசுத்தாவின் கண்ட்ரோல்ல இருந்து என்ன கிடைக்கும்? விடுதலை கிடைக்கும். நீங்க சந்திக்கிற சோதனையிலிருந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும்? விடுதலை கிடைக்கும். ஆனா நீங்க ஜெபிக்கணும். நீங்க என்ன பண்ணணும் தம்பி? ஜெபிக்கணும். காலையில ஒரு 10 நிமிஷம், மத்தியானம் ஒரு 10 நிமிஷம், நைட்டு ஒரு 10 நிமிஷம். 10 நிமிஷம் நம்ம ஈஸியாக செய்யலாமா? செய்ய முடியாதா? செய்யலாம். நேர் முழங்கால் போட்டு என்ன செய்யணும்? பெரியவங்களாக இருக்கலாம் 1 hour ஜெபம் பண்ணணும். சின்ன பிள்ளைகளாக இருக்கிறவங்க
டெய்லி காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு 10 நிமிஷம் நேர் முழங்கால் போட்டு ஏசப்பாட்ட கூப்பிடணும். யாரை கூப்பிடணும்? ஏசப்பாட்ட உங்களை ஒப்பு கொடுக்கணும். அப்படி பண்ணீங்கன்னா ஏசப்பா உங்களுக்கு கோபம் வராமல், எரிச்சல் வராமல், பொறுமையான குணத்தை கொடுத்து கர்த்தர் உங்களை என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். இப்போ இந்த அண்ணனுக்கு நிம்மதியே இல்லை. கடைசியில் இவர் ஒரு தீர்மானம் எடுத்தார். பெரிய பணக்காரர், கோடீஸ்வரர், ஆனால் வாழ்க்கையில் நிம்மதி இல்லை. பேசாமல் செத்துருவோன்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணார்னா, அவங்க வீட்டுக்கு பின்னாடி ஒரு பெரிய ரயில்வே தளவாடம் ஓடுது. அதிகாலை 3 மணிக்கு அந்த சைடு ட்ரெயின் வரும். ட்ரெயினில் விழுந்து செத்துருவோன்னு சொல்லி இவருக்குன்னு தனி ரூம் இருக்குது. அந்த தனி ரூமுக்குள்ளே நைட்டு 10 மணிக்கு போனார். போய் அவருக்கு தெரிந்த தெய்வத்தின் பேரெல்லாம் சொல்லி கூப்பிட்டு பார்த்தாரு. அந்த தெய்வம் அந்த தெய்வம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு பார்த்தாரு. ஒரு தெய்வம் வரல. ஆனால் அவர் சொல்லும்போது சொன்னார், தெய்வம்னு ஒன்று இருந்துச்சுன்னா அந்த தெய்வம் வந்து இப்போ என்னை அந்த பாவத்திலேருந்து என்ன செய்யணும்? விடுவிக்கணும், எனக்கு சமாதானத்தை தரணும், தந்தா நான் உயிர் வாழ்வேன், இல்லைன்னா காலையில் 3 மணிக்கு நான் என்ன செய்வேன்? செத்து போவேன்னு சொல்லி கூப்பிட்டேன். ஆனால் 10லிருந்து 12 மணி வரைக்கும் தெய்வத்து பேரெல்லாம் சொல்லி பார்த்தாச்சு, ஒன்றும் வரல. கடைசியில் பார்த்தீங்கன்னா 12 மணிக்கு மேலே என்ன செஞ்சான்னா, நம்ம தெய்வத்து பேரை சொல்கிறத நிப்பாட்டிட்டு காமனே கடவுளே அப்படின்னு கூப்பிடுவோம். யாரை சொல்லி கூப்பிடுவோம்? கடவுளே அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோன்னு சொல்லி அவர் கடவுளேன்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. அப்பயும் பார்த்தீங்கன்னா நேரம் ஓடிக்கிட்டு இருக்கு. திடீர்ந்தாப்புல பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி, அதிகாலை எத்தனை மணிங்க? மிட் நைட் 2 மணிக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு வெளிச்சம். ரூமு முழுதும் பார்த்தீங்கன்னா பயங்கர வெளிச்சம். இவருக்கு பக்குன்னு ஆகிப்போச்சு. என்ன அது மூலயமா விடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சென்னலை ஓப்பன் பண்ணி பார்த்தா வெளியே இருட்டாக தான் இருக்குது. ட்ரெயின் போயிருச்சோம் அப்படின்னு கவலை, வேற ஒன்றும் இல்லை. அதனால் பார்த்தாரு. ஆனால் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வெளிச்சம். அந்த வெளிச்சத்தை நல்லா உத்து கவனிச்சா ஏசு கிறிஸ்து சிலுவையில் என்ன செஞ்சார் தெரியுமா? தொங்கினவராக அவர் நின்று கொண்டிருந்தார். இவருக்குள்ள ஒரு எண்ணம் வந்துச்சு, இந்த கிறிஸ்தவங்க சொல்லுவாங்களே ஏசுன்னு, அவர் தானோ அப்படின்னு மனசில் நினைக்கும் போதே ஏசு கிறிஸ்து அங்கேருந்து பேசினான், மகனே உனக்காக நான் சிலுவையில் என்ன செய்தேன் தெரியுமா? ரத்தம் சிந்தி மரித்து உயிர் தந்தேன், நீ என்னை பின்பற்றி வா அப்படின்னு சொல்லிட்டு ஏசு மறைந்தார். ஏசப்பா மறைந்த அடுத்த வினாடி பார்த்தீங்கன்னா இவன் உள்ளத்தில் இவன் பாவம்லாம் மன்னிக்கப்பட்டு மிகப்பெரிய சமாதானம். இந்த உலகத்தில் கோடி 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 பணம் கொண்டு வந்தாலும் சரி, எவ்வளவு ஆடம்பரமான வாழ்க்கை இருந்தாலும் சரி, அந்த சந்தோஷம் கிடைக்கவே கிடைக்காது. இப்போ நம்ம செல்ஃபோன் பார்க்குறோம், படம் பார்க்குறோம், இதெல்லாம் நமக்கு சமாதானத்தை தரும்னு நினைக்கும். பணம், படிப்பு, இதெல்லாம் நமக்கு அந்தஸ்தை தரும், உயர்வை தரும், நம்ம வாழ்க்கையில் மேன்மைப்படுத்தும்னு நினைக்கிறோம். ஆனால் எதுவுமே நம்மளை காப்பாற்ற முடியாது. இயேசு கிறிஸ்து மட்டும்தான் நம்மளை காப்பாற்ற முடியும். அல்லேலூயா. எதுதான் காப்பாற்ற முடியும் தம்பி? இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறாங்க படிப்பு இருந்தால் பந்தாவாக வாழ்ந்து அப்படியே வாழ்க்கை ஓட்டிடலான்னு. படிப்பு நம்மளை காப்பாற்றாது. பணம் இருந்தால் பந்தாவாக இருந்து வாழ்க்கையை ஓட்டிடலாம் அப்படின்னு நினைக்காங்க. அதுவும் நம்மளை காப்பாற்றாது. சரி அழகாக இருந்தால் நம்ம வாழ்க்கை நல்லாயிரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுவும் நம்மளை என்ன செய்யாது? காப்பாற்றாது. அப்போ யார் தான் பாஸ்டர் காப்பாற்ற முடியும் எந்த சூழ்நிலையிலும் அப்படின்னு கேட்டால் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். உன் சிறு பிள்ளை நீ தாயின் கற்பத்தில் உருவான நாள் முதல் நீ சாகு வரைக்கும் இம்மையிலும் சரி மறுமையிலும் சரி உன்னை காப்பாற்றுகிற ஒரே தெய்வம் இயேசு கிறிஸ்து மட்டுமே. கைகளை தட்டி ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சரி, இப்போ இந்த பாவத்தை நம்ம எப்படி செய்கிறோம்? இன்னைக்கு நம்ம நிறைய பேருக்கு சோதனை என்ன தெரியுமா? எங்கு பார்த்தாலும் சோதனை. பாஸ்டர் எங்கு திரும்பினாலும் பாவ சோதனை. எப்படி இந்த உலகத்தில் பாவம் செய்யாமல் ஒரு மனிதனால் வாழ முடியுமா அப்படின்னு இன்னைக்கு அநேகருடைய ஒரு கேள்வி. என்னதுங்க? அநேகர்களும் கேள்வி. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். 1 கொரிந்தியர் சாப்டர் 10 verse 13 வாசிங்க பார்க்கலாம். மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை இல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடங்கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பித்து கொள்ளும்படியாக போக்கை உண்டாக்குவார். அல்லேலூயா. இன்றைய ஜெனரேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இன்றைய தலைமுறை சின்ன பிள்ளைகள் முதற்கொண்டு வயதானவர்கள் வரையிலும் அநேகருக்குள்ள ஒரு கேள்வி, எங்கு திரும்பினாலும் பாவ சோதனை, எங்கு திரும்பினாலும் கெட்ட சிந்தனை, என்னால் பாவ சிந்தனைகளை ஜெயிக்க முடியல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க. சின்ன பிள்ளைகள் முதற்கொண்டு சொல்கிற காரியம் என்னென்னா, எனக்கு ஒரே கெட்ட கெட்ட சிந்தனையாக என்ன செய்து வருது அப்படின்னு சொல்கிறாங்க.
என்னால் அந்த பாவ சிந்தனைகளை ஜெயிக்க முடியலை, நான் ரகசிய பாவத்தில் உட்கார்ந்துருக்கேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் வேதத்தில் ஏசப்பா சொல்கிறாங்க, மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையே இல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு என்ன செய்யவில்லையா, நேரிடவில்லை. உங்களுக்கு ஒரு நற்செய்தி என்ன தெரியுமா? உன் வாழ்க்கையில் என்ன சோதனை வந்தாலும், என்ன கெட்ட சிந்தனை வந்தாலும், எந்த மாதிரி பாவ சிந்தனை வந்தாலும், இந்த உலகத்தில் ஒரு மனிதன் பிறந்தால் எல்லா மனிதனுக்கு வரக்கூடிய சோதனை தான் உனக்கு வரும். அல்லேலூயா. இது நீ ஆளுத்தரமாக நம்பணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், அந்த சோதனையில் தேவன் உன்னை தனியாக விடலை, அந்த சோதனையை தப்பித்து கொள்ளும்படியான போக்கை தேவன் என்ன செய்கிறார், உண்டு பண்ணுகிறார். என்ன பண்றாரா, என்ன செய்யறாரா, உண்டு பண்ற. அப்ப தப்பித்து கொள்ளும்படியான போக்கை நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சோம் அப்படின்னா பாவத்தை நம்ம என்ன செஞ்சிடலாம், ஜெயிச்சிடலாம். என்னத்தை ஜெயிச்சிடலாம், பாவத்தை ஜெயிச்சிடலாம், பிசாசை ஜெயிச்சிடலாம், மாம்சத்தை ஜெயிச்சிடலாம், உலகத்தை ஜெயிச்சிடலாம். என்னத்தை ஜெயிச்சிடலாங்க, உலகத்தை என்ன செய்ய முடியும், ஜெயிக்க முடியும். ஆனால் நம்ம எப்படி ஜெயிக்கணும், அதான் இப்போ முக்கியமான கேள்வி. பாவத்தை நம்ம 5 வகையில் தான் செய்ய முடியும். யாராக இருந்தாலும் இந்த 5க்குள்ளே தான் செய்ய முடியும். 5க்கு மிஞ்சி யாராலும் பாவத்தை செய்ய முடியாது. என்ன 5 அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல நம்ம சிந்தனையில் தான் பாவம் ஸ்டார்ட் ஆகுது. எங்கே ஸ்டார்ட் ஆகுது தம்பி, எதில் ஸ்டார்ட் ஆகுது, சிந்தனை. இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. புரியுதா? இங்கேயும் சிந்திக்க முடியும், இங்கேயும் சிந்திக்க முடியும். ஓகே. 2வது நம்ம பாவம் செய்கிற இடம் தெரியுமா, பார்வை. எதில் பாவம் செய்கிறோம், பார்வை. 3வது நம்ம பாவம் செய்கிற இடம் தெரியுமா, பேச்சு. 4வது பாவம் செய்கிற இடம் தெரியுமா, காது. 5வது பாவம் செய்கிற இடம் எது தெரியுமா, ஹோல் பாடி, நடக்கை. எதில் பாவம் செய்கிறோம், சிந்தனை, பார்வை, பேச்சு, செவி, நடக்கை. இந்த 5க்குள்ள தான் இந்த உலகத்தில் எந்த மனிதனாக இருந்தாலும் பாவம் செய்ய முடியும். இதுக்கு மிஞ்சி பாவம் செய்ய முடியாது. இப்ப இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், வேதம் சொல்லுது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மளை என்ன செய்யும், சுத்திகரிக்கும் போட்டிருக்கு. அது எப்ப கழுவும், ஏசப்பட்ட வந்து தினமும் காலையிலையும் சரி, நைட்டு தூங்கும் போதும் சரி, நீங்க ஏசப்பட்ட உண்மையா முழங்கால் போட்டு, ஏசப்பா நான் இந்த நாள் முழுவதும் என் சிந்தனை மூலம், என் பார்வை மூலம், என் பேச்சு மூலம், என் செவிகளின் மூலம், என் நடக்கையின் மூலம் உமக்கு விரோதமாய் செய்த பாவங்களை என்ன செய்யும், மன்னியும் அப்படின்னு மன்னிப்பு கேட்கணும். என்ன கேட்கணுங்க, மன்னிப்பு கேட்டாதான் இயேசு கிறிஸ்து மன்னிப்பார். பாட்டு பாடினா இயேசு மன்னிக்க மாட்டார். நிறைய பேர் பாட்டு நல்லா பாடுறாங்க. என்ன பாடுறாங்க, என்ன பாடுறாங்க, பாட்டு பாடினாலும் பாவம் என்ன செய்யப்படாது, மன்னிக்கப்படாது. இயேசு கிட்ட உண்மையா மனம் வருந்தி ஏசப்பட்ட என்ன கேட்கணும், மன்னிப்பு கேட்கணும். எத்தனை பேர் ஏசப்பட்ட பாவ மன்னிப்பு கேட்டிருக்கீங்க? கேட்டவங்களாம் கையை தூக்குங்க பார்க்கலாம். யாராவது கேட்டிருக்கீங்களா? கேட்டதே இல்லையா ஏசப்பட்ட என் பாவத்தை மன்னிங்கன்னு? கேட்டால் தானே ஏசப்பா மன்னிப்பாங்க. கேட்காட்டினா ஏசப்பா மன்னிப்பாங்களா? மன்னிக்க மாட்டாங்க. சரி, ஏசப்பா சிலுவையில் பாவத்தை மட்டும்தான் சுமந்தாரா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஆனால் இன்னைக்கு திருச்சபை என்ன செய்யுது அப்படின்னா, ஏசப்பட்ட பாவத்தை மட்டும்தான் மன்னிப்பு இருக்குது. அதனால தான் முழுமையான விடுதலை இல்லை. சங்கீதம் 32 1 2 வசனங்களை வாசிங்க பார்க்கலாம். சங்கீதம் 32 1 2 வசனங்களை. எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். இங்கே சங்கீதக்காரன் தாவீது 3 காரியத்தை சொல்லுகிறான். ஒன்று பாவம், இன்னொன்று மீறுதல், இன்னொன்று அக்கிரமம். என்னதுங்க? பாவம், மீறுதல், அக்கிரமம். இந்த 2 தம்பியை முதல்ல இங்கே மேடை கூப்பிட்டுலாம்னு நினைக்கிறேன். உங்கள் நிலைமை கஷ்டம்தான், எங்கள் நிலைமையும் கஷ்டமாக தான் இருக்குது. என்ன செய்யுது, உங்கள் ஸ்டேஜு அது ஓகே. ஆனால் நல்ல பிள்ளையா என்ன, இனி பேச மாட்டாங்க. இனி பேசுனா என்ன செய்வோன்னா 2 பேரும் கூப்பிட்டு மேடையில் உட்கார வச்சிடும். சரிதானா? யார் பேசுகிறாங்களோ அவங்களாம் மேடையில் கூப்பிட்டுன்னு பாட்டிடுவோம். ஓகே, ரைட்டு. சரி, கவனிங்க. இயேசு கிறிஸ்து சிலுவையில் என்னென்ன ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாவத்தை மட்டுமல்ல. நல்லா கவனிக்கணும். இயேசு கிறிஸ்து சிலுவையில் பாவம்,
மீறுதல், அக்கிரமம் மூன்றையும் சிலுவையில் சுமந்து தீர்த்தார். அல்லேலூயா. சங்கீதக்காரன் அங்க தெளிவா சொல்றான், எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டது, எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறார். மூணுக்கு வித்தியாசம் இருக்கு. பாவம் என்பது வேற, மீறுதல் என்பது வேற, அக்கிரமம் என்பது வேற. மூணுக்கும் விளைவு இருக்குது. ஒவ்வொன்றையும் செய்தால் ஒவ்வொரு விளைவை நாம் சந்தித்து ஆக வேண்டும். பாவத்துக்கு ஒரு விளைவு இருக்குது, மீறுதலுக்கு ஒரு விளைவு இருக்குது, அக்கிரமத்துக்கு ஒரு விளைவு இருக்கு. நாம் நன்மை செய்தால் அதுக்கு ஒரு விளைவு இருக்கும், தீமை செய்தால் அதுக்கு ஒரு விளைவு இருக்கும். நாம் அந்த விளைவை சந்தித்தே ஆக வேண்டும். என்ன செய்யணுங்க? சந்தித்து ஆகணும். இப்ப பாவத்துக்கு என்ன விளைவு? ஏசாயா 53 அதிகாரம் 4-5 வாசிங்க பார்க்கலாம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நாமோ அவர் தேவனால் அடிபட்டு பாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். அடுத்த வசனம், நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். இப்ப நல்லா கவனிக்கணும். பாவத்தின் விளைவு என்ன? துக்கம். பாவத்தின் விளைவு என்ன? மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு அப்படின்னு இங்க போட்டிருக்குது. ஆனா அந்த இடத்துல பாடுகள் அல்ல. 1 பேதுரு 2 அதிகாரம் 24 வசனம். பாடுகள் அல்ல, பாவம். பாவத்தின் விளைவு துக்கம். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, மீறுதல் நிமித்தம் என்ன செய்யப்பட்டாரா? ஆத்துமால காய ரணமா உட்கார்ந்துருக்கும். சரிதானா? சாத்தானால காயம் வந்திருக்கும், பாவத்தினால காயம் வந்திருக்கும், பலவிதமான காரியங்களினால் நம்முடைய ஆத்துமால காயம் உட்கார்ந்துக்கிட்டே இருக்கும். அக்கிரமத்தின் விளைவு என்ன? நொறுக்கப்படுதல், இது நெருக்கப்படுதல். ஒரு தேவ பிள்ளை இயேசுவுடைய சமூகத்தில் வரும் பொழுது பாவத்தை மட்டும் மன்னிப்பு கேட்டால் துக்கம் மட்டும்தான் மாறும், விடுதலை பெறவே முடியாது. நீ ரட்சிக்கப்படும் போது இலவச மன்னிப்பு, அது இயேசு கிறிஸ்து டோட்டலா மன்னித்து சபைக்குள்ளே கர்த்தர் கொண்டு வருகிறார். ஞானஸ்நானம் எடுக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனா ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளை அடுத்து செய்வது அது பாவம் என்று சொல்ல முடியாது, அது மீறுதல் அல்லது அக்கிரம லிஸ்ட்ல தான் நிற்கும். ஆனா திருச்சபை பாவத்தை மட்டும்தான் மன்னிப்பு கேட்குது. எதை மன்னிப்பு கேட்பதில்லை? மீறுதலை மன்னிப்பு கேட்பதில்லை, அக்கிரமத்தை என்ன செய்வதில்லை, மன்னிப்பு. நாங்கள் ஒரு சின்ன ஜெப கூட்டத்தில் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்போ இந்த ஜெப கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஏசப்பா பலமாக நிறைய பேர் நிரப்பினார். ஆனாலும் ஆண்டவர் சொன்னார், இவங்களை நான் முழுசாக ரிலீஸ் பண்ண முடியல அப்படின்னார். இப்போ என்ன ஆண்டவரே, ஏன் ரிலீஸ் பண்ண முடியலன்னு கேட்டேன். அப்போ ஆண்டவர் சொன்னார், இவங்க வெறும் பாவத்தை மட்டும்தான் மன்னிப்பு கேட்காங்க, ஆனால் எதை மன்னிப்பு கேட்கல? மீறுதலை மன்னிப்பு கேட்கல, அக்கிரமத்தை என்ன செய்யலை, மன்னிப்பு கேட்கல. பாவம் என்பது ஃபர்ஸ்ட் டைம் செய்கிறது, அதை அறிஞ்சும் செய்யலாம், அறியாமலும் செய்யலாம். மீறுதல் என்றால் 2-3 டைம் செய்கிறது, அது தெரிந்தே செய்வது. அக்கிரமம் என்றால் கண்டினியூவா செய்யறது, தொடர்ச்சியா செய்யறதுக்கு பேர் தானது அக்கிரமம். அப்ப இயேசு கிறிஸ்து சிலுவையில தொங்கும் போது எதை ஏற்றுக்கொண்டார்? நம்முடைய பாவத்தை, நம்முடைய மீறுதலை, நம்முடைய அக்கிரமத்தை அவர் சிலுவையில் என்ன செய்தார்? ஏற்றுக்கொண்டார். அப்போ உங்க வாழ்க்கையில ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழணும், பாவத்தை ஜெயிக்கணும், சோதனையை ஜெயிக்கணும், என் வாழ்க்கையில வர்ற கெட்ட சுபாவத்தை ஜெயிக்கணும் அப்படின்னா இந்த 3ஐயும் யார்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்? ஏசப்பட்ட என்ன கேட்கணும்? இப்ப எனக்கு ஆண்டவர் சொன்னார், என் ஜனத்துக்கு சொல்லு, இதை சொல்லி அவங்கள மன்னிப்பு கேட்க சொல்லி நான் விடுதலை தருவேன். எனக்கு 2017 தான் இந்த சத்தியமே தெரியும். எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். அன்றைக்கு அந்த காரியத்தை சொல்லி ஜெபம் பண்ண பாருங்க, பரிபூர்ண விடுதலையை கர்த்தர் தந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதத்தில் பார்த்தீங்கன்னா லேவியராகமம் 16 அதிகாரம் 21 வசனம் வாசிங்க பார்க்கலாம். லேவியராகமம் பழைய ஏற்பாட்டு காலத்திலும் கூட இந்த 3 காரியத்தை கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். வாசிங்க. அதன் தலையின் மேல் ஆரோன் தன் 2 கைகளையும் வைத்து அதன் மேல் இஸ்ரவேல் புத்திரருடைய சகல அக்கிரமங்களை, நல்லா கவனிங்க, தெளிவாவியான் எழுதுகிறார் பாருங்க, இஸ்ரவேல் புத்திரருடைய சகல அக்கிரமங்களையும் அவர்களுடைய எல்லா பாவங்களினாலும் உண்டான அவர்களுடைய சகல மீறுதல்களையும் அறிக்கையிட்டு போதும். அதுக்கடுத்து நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க. இப்போ 3 காரியத்தை
பழைய ஏற்பாட்டு காலத்திலே பரிசுத்த ஆவியானவர் திருச்சபைக்கு எழுதி வைத்திருக்கிறார். திருச்சபையானது பாவ மன்னிப்பை கேட்கும் பொழுது அந்த ஆட்டின் மேல் தன்னுடைய பாவம், தன்னுடைய மீறுதல், தன்னுடைய அக்கிரமத்தை என்ன செய்ய வேண்டும்? அறிக்கை பண்ண வேண்டும். என்ன செய்யணுங்க? அப்பதான் தேவன் என்ன செய்வார்? மன்னிப்பார். யாத்திராகமம் 34 அதிகாரம் 7 வசனம் வாசிங்க பார்க்கலாம். யாத்திராகமம் 34 அதிகாரம் 7 வசனம். 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தை மன்னிக்கிறவர். அப்ப இயேசு கிறிஸ்து எதெல்லாம் மன்னிக்க விரும்புறாரு? அக்கிரமம், பாவம், மீறுதல். சொல்றது புரியுதா? தேவ பிள்ளைய பாவத்தின் விளைவு என்ன? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். பாவத்தின் விளைவு யார் சொல்ல முடியும்? பாவத்தின் விளைவு யாரு? எந்திரிச்சுன்னு யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். பாப்பா இது சொல்லு. பாவத்தின் விளைவு என்னது? பாவத்தின் விளைவு மரணம். நான் இப்போ உனக்கு சொன்னது என்னது? செய்தியில் யார் சொல்ல முடியும்? சொல்லு தம்பி. துக்கம். வெரி குட். இந்த தம்பிக்கு ஒரு கை தட்டுங்க பார்க்கலாம். பாவத்தின் விளைவு என்னது? துக்கம். சரி, மீறுதலின் விளைவு என்னது? யார் சொல்ல முடியும்? மீறுதலின் விளைவு வாலிப பிள்ளைகள்லாம் இருக்கீங்கல்ல, மீறுதலின் விளைவு என்னது சிஸ்டர்? யார் சொல்றது தம்பி? மீறுதலின் விளைவு என்ன? காயம். யாரோ உட்காந்துட்டே சொல்றீங்க. சரி, சொன்னவங்களுக்கு ஒரு கை தட்டிடுவோம். மீறுதலின் விளைவு என்னது? காயம். அக்கிரமத்தின் விளைவு என்னது? நொறுக்கப்படுதல். வெரி குட். அவங்க தான் சொல்றாங்க. கை தட்டுங்க பார்க்கலாம். இப்போ நல்லா கவனிக்கணும். ஏசப்பாட்ட நீங்கள் ஒரு பாவம் செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முதல் சிம்டம்ஸ் உங்களுக்கு என்ன வரும் தெரியுமா? துக்கம் வரும். என்ன வரும்? துக்கம் வந்துடும். தெரியுதா? இப்போ ஏசப்பாட்ட போய் அழுது மன்னிப்பு கேட்குறீங்க. இயேசுவே என் பாவத்தை என்ன செய்யும்? மன்னியும் அப்படின்னு மன்னிப்பு கேட்டா ஏசப்பா உங்க துக்கத்தை மட்டும்தான் என்ன செய்ய முடியும்? மாற்ற முடியும். ஆனால் முழுமையாக விடுதலையாக்க முடியாது. இப்போ நம்ம என்ன கேட்கணும்? மீறுதலுக்கு மன்னிப்பு கேட்கணும். என்ன கேட்கணும்? அப்போதான் காயம் என்ன செய்யும்? நீங்கும். அடுத்து என்னத்தை மன்னிப்பு கேட்கணும்? அக்கிரமத்தை மன்னிப்பு. இது எப்போ வரைக்கும் அப்படின்னு கேட்குறீங்களா? சாகு வரைக்கும். எப்போ வரைக்குங்க? இதுதான் வேதம் சொல்லுது. 1 யோவான் 1 அதிகாரம் 7, 8, 9 வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மளை என்ன செய்யும்? சுத்திகரிக்கும். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம், சத்தியம் நமக்குள் இராது என்று வேதம் சொல்லு. அப்ப தேவ பிள்ளைகள் ஏசப்பட்ட என்னென்ன மன்னிப்பு கேட்கணும்? பாவம், மீறுதல், அக்கிரமம். சரி, இப்ப நம்ம சொன்னோம் பாவம் முதல்ல மனிதனுக்கு மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை இல்லாமல் வேறொரு சோதனை உங்களுக்கு என்ன செய்யவில்லை? நேரிடவில்லை அப்படின்னு சொல்லி வேதத்துல முதல்ல சோதிக்கப்பட்ட நபர் யார் தெரியுமா? ஆதாம் ஏவாள். யார் பேசுறது? பேசுற ஆட்கள் இப்ப முன்னாடி பாடிட வேண்டியதுதான். சரி, கவனிங்க, கொஞ்ச நேரம் தான் தம்பி. ஓகே. ஆதியாகமம் 3 அதிகாரம் 6 வசனம் வாசிங்க பார்க்கலாம். ஆதியாகமம். அப்பொழுது ஸ்திரியானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தால் அவளும் என்ன செய்தானா? புசித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. இப்ப நல்லா கவனிங்க. ஆதாம் ஏவாள் முதல்ல சோதிக்கப்பட்டது எதுல அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்களின் இச்சை. என்னதுங்க? நமக்கு எல்லாருக்குமே ரொம்ப சோதனை எதுல தான் வரும் தெரியுமா உங்களுக்கு? சோதனை என்றால் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த டெஸ்ட் வேற, டெம்டேஷன் வேற. டெஸ்ட் என்பது தேவன் வைப்பது, கவர்மெண்ட் வைப்பது டெஸ்ட், சரிதானே? சாத்தான் வைப்பது டெம்டேஷன். டெம்டேஷனா சோதனை, சரிதானே? கவர்மெண்ட் நமக்கு எதுக்கு பரீட்சை வைக்குது? அடுத்த கிளாஸுக்கு நீ பாஸ் பண்ணி என்ன செய்யணும்? போகணும். நீ ஒழுங்கா 9th படிச்சிருக்கியா, நீ ஒழுங்கா 10th படிச்சிருக்கியா அப்படின்னு கவர்மெண்ட் என்ன வைக்குது?
டெஸ்ட் வைக்குது. ஆனால் டெஸ்ட் வைக்கும்போதே பார்த்தீங்கன்னா நம்மளோட டெம்டேஷன் பண்ணுறதுக்கு சில ஆட்கள் இருப்பான். பக்கத்தில் உள்ளவன் சொல்லுவான், ஏ மச்சி படிக்காத, நான் பெட்டு பேப்பர் கொண்டு வரேன், அதை என்ன செய்ய பார்த்து எழுது அப்படின்னு சொல்லி சோதனை வரும். பார்த்துருக்கீங்களா? அதுபோல தான் ஏசப்பா ஆதாம் ஏவாளுக்கு டெஸ்ட் வச்சாங்க. ஆனால் டெஸ்ட் வச்சாலே என்ன வந்துடும்? டெம்டேஷன் என்ன வந்துடும் சொல்லுங்க பார்க்கலாம். டெஸ்ட் வச்சாலே என்ன வந்துடும்? டெம்டேஷன். நம்ம ஆண்டவர் டெஸ்ட் வைக்கிற தேவன். நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? டெஸ்ட் வைப்பார். ஆனால் டெம்டேஷன் வைக்க மாட்டேன். டெம்டேஷன் என்ன தெரியுமா? ஏவுதல். செய்ய பேசு, அவள் தான் பேசுகிறான், நீ எதுக்கு சும்மா இருக்கிற, நீ 4 வார்த்தை நறுக்குன்னு என்ன செய்ய, கேளு, அதை செய், பாவத்தை நல்லா பாரு, செல்போனு கெட்ட படம் வருது, பாருன்னு உங்களுக்குள்ள ஒரு என்ன செய்யும்? உங்கள் காது பக்கத்தில் இருந்து ஒருத்தன் திருட்டு போய் பேசிக்கிட்டு இருப்பான். என்ன செய்வான்? அந்த கன்றாவியை பாரு, இந்த கன்றாவியை பாரு, அதை பாரு. தனிமை வந்துருச்சா, செல்போன் உங்களை கூப்பிடும். பார்த்துருக்கீங்களா? வா 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 வா, நம்ம எங்கே போவோம்? தனியாக போகலாம், தனியாக போய் என்ன செய்யலாம்? என்ஜாய் பண்ணலாங்க. ஆனால் அது என்ஜாயாக பண்ணுறோம், செத்துக்கிட்டு இருக்கோம். என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? செல்போன் உண்மையே நம்மளை கூப்பிடுதா, கூப்பிடலையா? நம்ம ஆட்களுக்கு வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா உடனே எது தான் கூப்பிடும் சொல்லுங்க? போத்திபார் மனைவி கூப்பிடுவா, பார்த்துருக்கீங்களா? அவள் தான் செல்ஃபோனு. தெளிலால் கூப்பிடுவா, பார்த்துருக்கீங்க? அவள் தான் செல்ஃபோனு, வேறு ஒன்றும் கிடையாது. தெளிலால் மடி யார் தெரியுமா? செல்ஃபோன். போத்திபார் மனைவி யாரு? செல்ஃபோன், வேறு ஒன்றும் கிடையாது. சரிதானே? ஓகே. விளக்கப்பட்டு கனி யாது தெரியுமா? அதுதான் செல்ஃபோனு. செல்ஃபோனில் எல்லா கன்றாவியும் இருக்குது. என்ன கன்றாவியும் இருக்குதுங்க? நல்லதுக்கு யூஸ் பண்ண முடியும், கெட்டதுக்கு யூஸ் பண்ண முடியும். ஆனால் மெஜாரிட்டி எதுக்கு தான் யூஸ் பண்ணுது தெரியுமா? எதுக்கு தான் யூஸ் பண்ணுது? கெட்டதுக்கு தான் யூஸ் பண்ணுது. நாங்கள் நல்லதுக்கு யூஸ் பண்ணுறோம். அந்த கிருபை இருந்தால் யூஸ் பண்ணணும், இல்லைன்னா யூஸ் பண்ணக்கூடாது. புரியுதா? கத்தியை எந்த ஸ்டேஜில் கொடுத்தா பயன்படுத்த தெரியுமா அந்த ஸ்டேஜில் கொடுக்கணும். ஆனால் நம்ம ஆட்கள் இப்போ எல்லா ஸ்டேஜில் என்ன வந்துருச்சு? செல்ஃபோனு கையில் வந்துருச்சு. வந்தது மட்டும் இல்லை, கெட்ட படங்களை பார்க்க வச்சார். இப்போ ஏவாள் அதுதான் சாத்தான் பார்த்தான். ஆண்டவர் சொன்னார், இதை புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவா என்று. ஆண்டவர் பாருங்க, எத்தனையோ கனிகளை சாப்பிட கொடுத்துருந்தார். ஒரே ஒரு கனியை மட்டும் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னார், அவ்வளவுதான். ஆனால் ஃபைனலாக மனிதன் எதைத்தான் தெரிந்தெடுத்தான் தெரியுமா? தேவன் எதை வேண்டான்னு சொன்னாரோ அதை தான் என்ன செஞ்சான்? தெரிந்தெடுத்தான். அதுக்கு காரணம் என்ன? அவனுக்கு கண்களில் இருக்கிற இச்சை. இச்சைன்னா என்ன தெரியுமா? விருப்பம். இச்சைன்னா என்னதுங்க? ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, இந்த கண்ணு இருக்கு பார்த்தீங்களா? கண்ணு, பொல்லாத கண்ணு, இது எதுலேயுமே என்ன ஆகாது? திருப்தியே சொல்லுது. புரியுதா? ஒரு ஆளை பார்க்கும்போது அழகா தெரியும், அடுத்த ஆளை பார்க்கும்போது அது அழகா தெரியும், அதுக்கடுத்து அந்த ஆளை பார்க்கும்போது எப்படி தெரியும்? அழகா தெரியும். இப்படித்தான் எதை பார்த்தாலும். ஆனால் உங்களுக்கு ஒரு நற்செய்தி, இந்த கண்களில் இயேசுவின் ரத்தம் பாஞ்சா பரிசுத்தமாக பார்க்க முடியும். அல்லேலூயா. இந்த கண்களை என்ன பாயணும் தம்பி? இயேசுவின் ரத்தம் என்ன செய்யணும்? பாயணும். பாயன்னா காலையில் எந்திரிச்ச உடனே நேர் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணி, ஏசப்பா என் கண்களை உங்களுடைய பலிபீடத்தில் என்ன செய்கிறேன்? ஒப்பு கொடுக்குறேன். என் கண்கள் தேவையில்லாத என்ன செய்யக்கூடாது? பார்க்க கூடாது. உங்களுடைய ரத்தத்தினால் என் கண்களை என்ன செய்யும்? கழுவும் அப்படின்னு நீங்கள் ஒப்பு கொடுத்தீங்கன்னா ஏசப்பா உங்களுக்கு கண்களில் காணப்படுகிற இச்சையை ஜெயிக்கக்கூடிய பலனை தருவார். அல்லேலூயா. ஆனால் ஏவாள் முதல்ல விழுந்தது எது தெரியுமா? சிந்தனை. நல்லா கவனிக்கணும். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் சிந்தனையில் ஜெயிச்சிட்டிங்கன்னா நீங்கள் எதுலேயுமே ஜெயிச்சிடலாம். சிந்தனையில் நீ ஜெயிக்கல அப்படின்னா நீ எதுலேயுமே ஜெயிக்கிறதுக்கு சான்சஸே கிடையாது. என்ன கிடையாது? நீ தனிமையாக இருக்கும்போது உன் சிந்தனை எப்படி இருக்குங்கிறது தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த ரங்கத்தில் ஜெயிக்காதவன் ஃபீல்டில் ஜெயிக்க முடியாது. உன் தனிப்பட்ட நேரத்தை கொடுத்தா நீ என்னத்தை பார்க்குற, என்னத்தை சிந்திக்கிற, என்னத்தை பேசுற அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சிந்தனை தான் விதை, மறந்துடாதீங்க. சிந்தனை தான் என்னதுங்க? விதை. இந்த வேத வசனம் கர்த்தருடைய வார்த்தையாகி விதை. இன்னொரு விதை இருக்குது, சாத்தானுடைய விதை. என்னதுங்க? இது ரெண்டுல ஒன்றை தான் நீ விதைக்க முடியும். ஒன்று நீ தேவ வார்த்தையை சிந்திக்கணும், இல்லைன்னா சாத்தானுடைய வார்த்தையை தான் சிந்திக்க முடியும். இதில் நடுநிலைமைங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாது. இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்காங்களா? நான் விதைக்கிறது ஒன்று ஆனால் அறுக்கிறது ஒன்று அப்படின்னு நினைக்கிறேன். நோ, நம்ம என்ன விதைக்கிறோமோ அதை என்ன செய்ய முடியும்? அறுக்க. தம்பி தங்கச்சி, உங்கள் வாழ்க்கையில் பரிசுத்தமாக வாழணும் அப்படின்னா உன் சிந்தனை குறித்து ரொம்ப கவனமாயிரு. நீ தோக்கிற இடம் சிந்தனை தான், நீ ஜெயிக்கிற இடமும் சிந்தனை தான், மறந்துடாதீங்க.
இங்க ஜெயிச்சிட்ட அப்படின்னா நீ எங்கேயும் ஜெயிக்கலாம். இங்க ஜெயிக்கல அப்படின்னா நீ எங்கேயும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சாத்தான் ஆதாம் ஏவாள் வந்து பாவம் செஞ்சதுக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க அவள் கீழ்ப்படியாமல் போனாள்னு. ஆனா அவ ஏன் கீழ்ப்படியாமல் போனாள் அப்படிங்கிறத இப்ப நமக்கு மேட்ரு. யார் கீழ்ப்படிய முடியும், யார் கீழ்ப்படிய முடியாது, அதுதான் இப்ப நமக்கு மேட்ரு. யார் கீழ்ப்படிய முடியும்? எவன் ஒருவன் தேவனுடைய வார்த்தையை சிந்தித்துக் கொண்டிருக்கிறானோ அவன் தேவனுக்கு கீழ்ப்படிவான். எவன் ஒருவன் தேவ வார்த்தைக்கு புறம்பாக சிந்திக்கிறானோ அவன் சாத்தானுக்கு கீழ்ப்படிவான். இதுதான் உண்மை. இதைத்தான் சங்கீதம் 119 7ஆம் வசனம் 9ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். சங்கீதம் 119 9ஆம் வசனம் 11ஆம் வசனம் 9ஆம் வசனம் வாசிங்க. வாலிபன் தன் வலியை இதனால் சுத்தம் பண்ணுவான், உம்முடைய வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறது நானே. அடுத்து 11ஆம் வசனம். நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில். அப்ப நல்லா கவனிக்கணும். ஏவாள் எப்போ பாவம் செஞ்சா? அதான் இப்ப நமக்கு மேட்ரு. எப்போ பாவம் செஞ்சா அப்படின்னா, அந்த மரத்து கனியை பார்த்துக்கிட்டு இருக்கும் போதெல்லாம் இதை சாப்பிடும் போது செத்து போவ அப்படிங்கிற எண்ணம் வந்துச்சு. தேவ வார்த்தையை அவள் சிந்தித்து கொண்டு இருக்க வரையிலும் எந்த பாவமும் செய்யவில்லை. ஆனால் சாத்தான் வந்தான், நீ பார்க்கிறாயே இந்த மரத்து கனி, இது எப்படிப்பட்டது தெரியுமா? இதை நீ சாப்பிட்டனா எப்படி இருப்ப தெரியுமா? நீ தேவனை போல மாறிடுவ, தேவர்களை போல என்ன செஞ்சிருவ. அவள் அதை பார்த்து சிந்திக்க ஆரம்பித்தா பாருங்க, அசை போட ஆரம்பித்தா பாருங்க, பாவத்தில் என்ன செய்தாள்? விழுந்து போனாள். தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில ஒரு கெட்ட சிந்தனை வருது அப்படின்னா அதை நின்று அசை போட்டினா தான் டேஞ்சரஸ். அது எந்த ஸ்டேஜாக இருந்தாலும் சரி, 20 வயசு 40 வயசு 60 வயசு 100 வயசு எந்த வயசாக இருந்தாலும் அதே தான். தேவனுக்கு பிரியமானதை சிந்திக்க பழகணும். தேவனுக்கு பிரியமானது என்ன தெரியுமா? நேரம் கிடைக்கும் போது பைபிள் வாசிக்கணும். நேரம் கிடைக்கும் போது என்ன வாசிக்கணும்? ஆனால் நம்ம நேரம் கிடைக்கும் போது எதை வாசிக்கிறோம் சொல்லுங்க? செல்போனு தான் என்ன செய்கிறோம். இன்னைக்கு நிறைய பேர் மனநல பாதிக்கப்படுறாங்க. ஏன் தெரியுமா? தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை தான் இன்னைக்கு அநேகர் என்ன செய்கிறார்கள்? சிந்தித்து கொண்டிருக்கிறாங்க. அன்னைக்கு மரணமும் ஜீவனும் ஏதேன் தோட்டத்தில் இருந்துச்சு. இன்னைக்கு மரணமும் ஜீவனும் சிந்தனையில் இருக்கு. தெரியுமா உங்களுக்கு? எங்க இருக்குது மரணமும் ஜீவனும்? இங்கே தான் இருக்குது. நீங்க எதை சிந்திக்கிறீங்க? தனிமையில் இருக்கும்போது யோசித்து பாருங்க. என்னுடைய ஆரம்ப நாட்களில் நான் உங்களை போல சின்ன பையனாக இருக்கும்போது இயேசுவை அறியாத பல குடும்பத்தில் வாழ்ந்தேன். ஒரு பூசாரி குடும்பமாக நான் பூசாரியாக இருந்தேன். எங்கள் அக்கா வந்து சாமி ஆடினா. நான் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போதே எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருப்பேன். எங்கள் அக்கா சாமி அடி குறி சொல்லுவாள். எங்கள் குடும்பத்துக்கு ஒரு பில்லி சூனியம் பண்ணினார்கள். நாட்கள் ஓடியது. விளக்கம் சொன்னால் எனக்கு நேரம் இல்லை, அதில் சாட்டை முடிக்கிறேன். எங்கள் அக்காவை பில்லி சூனியம் பண்ணி காலி பண்ணிட்டாங்க. அதுபோல் எங்களுக்கு 6 மாதத்தில் நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு அக்கா இருந்தாங்க, அதுவும் பில்லி சூனியத்தில் கொண்டுட்டாங்க. பிறகு 9 வயசில் ஒரு அண்ணன், அதுவும் நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அந்த பில்லி சூனியம் பண்ணி அவருக்கு முதுகில் பார்த்தீங்கன்னா நட்சத்திரம் வந்து இந்த உள்ளங்கை அளவுக்கு பெருசாக இருக்கும். இந்து சாஸ்திர கணக்கின்படி அவங்க பெரிய பணக்காரங்களாக வாழ்வாங்க. அதனால் அவங்களையும் காலி பண்ணாங்க. முதல்ல 2 பேர் செத்தாங்க. பிறகு எங்கள் அக்கா, என் கண் பட நான் பார்த்தேன், எங்கள் அக்கா செத்து போனாங்க. இப்போ என்னுடைய வாழ்க்கையில் ஒரு கேள்வி, எது உண்மையான தெய்வம்? இயேசுவை தேடுவோமா, அதை தேடுவோமா, எதை தேடுவோமான்னு. நான் ஆனால் இயேசுவை தேடினேன். இயேசுவை அறிந்து கொண்டேன். 6th ஸ்டாண்டர்டில் இயேசுவை அறிந்து கொண்டேன். 6th 9th வரைக்கும் ஒரு சிஎஸ்எஸ் சபைக்கு போய்கிட்டு இருந்தேன். யாரும் எனக்கு விளக்கம் கொடுக்கவில்லை. ஆனால் 9th ஸ்டாண்டர்ட் வந்த பொழுது இயேசு என் பாவத்தை மன்னித்தார். உலகமே தரக்கூடாத ஒரு மிகப்பெரிய சமாதானத்தை இயேசு தந்தார். அப்போதான் எனக்கு தெரிஞ்சது இயேசு மட்டும்தான் தெய்வம், வேற யாரும் தெய்வம் கிடையாது அப்படிங்கிறத அறிந்து கொண்டேன். அன்னைக்கு நைட்டே எங்கள் வீட்டுக்கு போய் சொன்னேன், இயேசுவை தேடுங்கன்னு சொல்லி. எல்லாரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் ஒரு அண்ணன் மட்டும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளலை. எனக்கு தெரிந்தபடி அவர்களை இயேசுவுக்குள்ளே நடத்தி ஜெபம் பண்ணிட்டு படுத்தாச்சு. நைட்டு 12 மணிக்கு எங்கள் அம்மா எழுப்புறாங்க. மூத்த அண்ணனுக்கு பிசாசு போராட்டம்.
எங்கள் குடும்பம் பக்தினா பக்தி சாதாரண பக்தி கிடையாது. அவங்கவுங்க கோயிலுக்கு போயிட்டு தான் மணியாட்டுவாங்க, நாங்கள் வீட்டிலேயே மணியாட்டுவோம். அவங்கவுங்க கோயிலில் தான் பூசை பண்ணுவாங்க, நாங்கள் வீட்டில் எல்லா வேலையும் பண்ணுவோம். எங்கள் அண்ணன் வருஷத்துக்கு 2 முறை விருதுநகரில் இருக்கிற அந்த கோயிலில் போய் என்ன செய்வார்னா மொட்டை போடுவார். அப்படிப்பட்ட பக்திமான்னா பக்தியில் உச்சி கட்டம். எங்கள் அக்கா தினமும் பார்த்தீங்கன்னா குத்து விளக்கு பூசை பண்ணுற ஆத்மா. ஆனால் அன்னைக்கு நைட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டோடனே எங்கள் அண்ணனுக்குள்ளே இருக்கிற பிசாசு வெளிப்பட ஆரம்பித்தது. என்னை எழுப்பி ஜெபம் பண்ண சொன்னாங்க. எனக்கு அவ்வளோதான் ஜெபம் பண்ண தெரியாது. ஏதோ ஜெபம் பண்ணிட்டு படுத்துட்டு காலையில் ஒரு பெண்டிய சபைக்கு கூட்டு போனோம். எங்கள் அண்ணனுக்குள்ளே இருந்து 3 பிசாசு வெளியே போச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 1 மாதத்துக்கு ஒரே பிசாசு போராட்டம் பயங்கரமாக இருந்துச்சு. ரத்தம் காயங்கள் ஏற்பட்டுச்சு. பிசாசு நைட்டெல்லாம் வந்து சொல்லிச்சு, என்னை விட்டு போடனே நான் கொண்டு போடுவேன்னு. ஆனால் என்ன வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு இயேசுவை குடும்பமாக ஏற்றுக்கொண்டோம். கைனல்ல ஒரு அண்ணன் மட்டும் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால் அவர் கொஞ்ச நாள் போராடினா அப்புறம் இயேசுவை ஏற்றுக்கொண்டார். இயேசுவை ஏற்றுக்கொண்ட பொழுது எங்கள் குடும்பத்தில் தரித்திரம் மாறியது, கடன் பிரச்சனை மாறியது. இயேசு கிறிஸ்து எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதித்தார். ஆனால் நான் ரட்சிக்கப்பட்ட பொழுது, அந்த 9th ஸ்டாண்டர்ட் ரட்சிக்கப்பட்டு நான் ஒழுங்காக கர்த்தருக்குள் வளர்ந்த பொழுது என் சிந்தனையில் பலவிதமான போராட்டங்கள் ஆரம்பித்தது. அப்போ என்னுடைய சிந்தனையில் போராட்டம் வந்த பொழுது நான் பலரிடத்தில் போய் சொல்லியிருக்கிறேன், பாஸ்டர் எனக்கு பிரதர் எனக்கு இப்படி போராட்டமாக இருக்குது, எனக்கு அப்படி போராட்டமாக இருக்குது, அப்படி இப்படின்னு சொல்லியிருக்கேன். ஒவ்வொருத்தங்களும் சொல்லுவாங்க, தம்பி நல்லா ஜெபம் பண்ணு. நான் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எப்பயுமே சர்ச்சில் தான் கிடப்பேன். சர்ச்சு தான் எனக்கு கதி. சர்ச்சில் தான் தூங்குவேன், எல்லா வேலையும் பண்ணுவேன். ஆனால் நைட்டு பிசாசு வர்ற மாதிரி இருக்கும், அமுக்கிற மாதிரி இருக்கும், பில்லி சுனி ஆவிகளுடைய தாக்குதல் இருக்கும். பலவிதமான எண்ணங்களில் பலவிதமான போராட்டங்கள் இருந்தது. இந்த சூழ்நிலையில் நான் பைபிள் படிப்பேன், ஜெபம் பண்ணுவேன். எனக்கு தெரிந்தபடி ஜெபம் பண்ணி அப்படியே போராட்டத்திலே வண்டி என்ன செஞ்சேன்னா ஓடிக்கிட்டே இருந்தது. பைபிள் காலேஜும் நான் 2001 பைபிள் காலேஜ் ஸ்டார்ட் போயிட்டேன். போன பொழுது ஆனால் பைபிள் காலேஜ் போனாலும் போராட்டங்கள் குறையவில்லை. அழைப்பு இருந்தது, அபிஷேகம் இருந்தது, எல்லாம் இருந்தது உண்மைதான். ஆனால் போராட்டங்கள் சிந்தனையில் இருந்து கொண்டே தான் இருந்துச்சு. அப்போ ஒரு நாள் பைபிள் காலேஜில் டியூட்டி கொடுக்குற நேரத்தில் நான் ஆவியானவரை நோக்கி பார்க்கிறேன், பரிசுத்த ஆவியானவரை, ஏன் என் வாழ்க்கையில் இவ்வளோ போராட்டம் அப்படின்னு. அப்போ எனக்கு ஆண்டவர் சொன்னார், நீ தாயின் கர்ப்பத்தில் உருவாகி 6 months ஆகும்போது நமக்கு வந்து உயிர் வரும். அந்த நேரத்தில் சாத்தான் என்ன பண்ணுறான் அப்படின்னா, நம்ம எல்லாருடைய இருதயத்தின் எண்ணத்தில் பொய்களை விதைக்கிறான். என்னத்தை விதைக்கிறான்? பொய்களை விதைக்கிறான். நீ மோசமானவன், நீ பரிசுத்தமால முடியாது, நீ பாவத்தை ஜெயிக்க முடியாது, நீ தோல்வி விட்டவன், உன் வாழ்க்கை அவ்வளோதான் அப்படிங்கிற எண்ணங்களை நல்லா ஃபவுண்டேஷன் போட்டு ஒரு பெரிய ஆலமரமாக என்ன செய்து விடுகிறான், வளர்த்து விடுகிறான். அந்த வளர்த்த விடுறது ஏற்ற நேரத்தில் கனி கொடுக்கிறவர்களாக நாம் என்ன செய்கிறோம், நம்ம ரசிக்கப்பட்டாலும் அபிஷேகம் பெற்றாலும் அந்த அரண் அப்படியே தான் என்ன செய்து இருக்குது. நம்ம எல்லாருடைய உள்ளத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அரண் உட்கார்ந்துருக்கும். இந்த அரண் இருக்கும் தண்ணி நம்மளால் வந்து அந்த பாவத்தையும் அந்த சோதனையும் அந்த பிரச்சனையை நம்மளால் ஜெயிக்கவே முடியாது. அப்போ எனக்கு ஆண்டவர் சொன்னார், உன் சிந்தையை மாற்று அப்படின்னார். என்னத்தை மாற்று? நீ எதிர்மறையாக சிந்திருக்க. அப்போ ஆண்டவர் சொன்னார், வேதத்தை தியானிக்க எனக்கு கற்றுக் கொடுத்தார். அப்பொழுது நான் உட்கார நேரம், எந்திக்கிற நேரம் வேதத்தை வாசித்து இருதயத்தில் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தேன். எப்போ எடுத்தாலும் தனிமை அப்படின்னு வந்து விட்டால் வேதத்தை தியானிப்பேன். எந்தில் நடந்துக்கிட்டு இருந்தாலும் சரி, டியூட்டி அவர்ஸ்லையும் சரி, டியூட்டி நடந்துக்கிட்டு இருக்கும், ஆனால் உள்ளத்தில் பிரசங்கம் ஓடிக்கிட்டு இருக்கும். எத்தனை வேலைகளை நான் அப்படி அந்த டியூட்டி அவர்ஸில் வந்து பாஸ்டர்ஸாக இருக்கிறாங்க, லெட்டின் வேலையெல்லாம் பார்ப்போம். லெட்டின் வேலையில் பார்க்கும்போது நிறைய வேலை கதறி அழுதுருக்கிறேன். எனக்கு ஆவியான வேத வசன வெளிப்பாடுகளை நிறைய தருவா. வசனத்தை நான் எந்த அளவுக்கு தியானிக்க எதெல்லாம் என்னால் முடியாதுன்னு நினைச்சனோ எல்லாவற்றையும் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே ஜெயிக்க முடியும் என்ற பலனை கர்த்தர் எனக்கு தந்தார். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில வந்து சோதனையை ஜெயிக்கணும் அப்படின்னா உங்க சிந்தனை முழுவதும் வேத வசனத்தால் என்ன செய்யணும், நிரப்பணும். எதை நிரப்பணுங்க? ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 10 அதிகாரமாவது படிங்க. வாலிப பிள்ளைகளாக இருக்கிறவங்க எத்தனை அதிகாரம் படிக்கணும்? அந்த படிக்கிற வசனத்தை இருதயத்தில் என்ன செய்யுங்க, அசை போடுங்க. படித்தது மறந்து போச்சு அப்படின்னா உங்களால் அதை ஜெயிக்க முடியவே. பாவத்தை ஜெயிக்கணுமா? 10 அதிகாரம் இல்லை, ஒரு அதிகாரம் வாசித்து தியானிக்க முடிந்தால் என்ன செய்யலாம், நீங்கள் தியானிக்கலாம். முதலாவது நீங்கள் பாவத்தை ஜெயிக்கணும். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உம்முடைய வாக்கையின் இருதயத்தில் வைத்தேன். எத்தனை பேர் வைக்கிறீங்க? இன்னைக்கு நிறைய பேர் பைபிளே வாசிக்கிறது இல்லை. சிலர் பைபிள் வாசித்தா என்ன படிச்சீங்கன்னு கேட்டால் மறந்து போச்சு பாஸ்டர் அப்படிம்பாங்க. பார்த்துருக்கீங்களா? என்ன போச்சு? மறந்து போச்சு. அப்படிலாம் இருந்தால் நீங்கள் ஜெயிக்கலாம் வாய்ப்பே கிடையாது. தேவ பிள்ளையே, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசி. என்ன திரும்பி? மனம் திரும்பினா என்ன அர்த்தம் தெரியுமா? மனதை மாற்றிக்கொள் அப்படின்னு அர்த்தம். மாற்றி யோசின்னு அர்த்தம். எப்படி யோசிக்கணும்? மாற்றி யோசித்தால் வாழ்க்கையில் மாற்றங்கள் கன்ஃபார்ம்.
குண்டக்க மண்டக்க யோசித்தா குழப்பம் கன்ஃபார்ம். எப்படிங்க? மாற்றி யோசித்தால் மாற்றங்கள் கன்ஃபார்ம். எப்படி மாற்றி யோசிக்கணும்? வேதத்தின் அடிப்படையில் யோசிக்கணும். சரிதானா? குண்டக்க மண்டக்க யோசிக்கிறது என்ன அர்த்தம் தெரியுமா? வேதத்துக்கு மாறா யோசிக்கிறது எல்லாமே என்னதுதான்? குண்டக்க மண்டக. குண்டக்க மண்டக யோசித்தா வாழ்க்கை குழப்பம் கன்ஃபார்ம். இதில் எந்த மாற்றமோ. ஆவியானவர் 7 திருச்சபைக்கு சொல்லும்போது மனம் திரும்பி மனம் திரும்பி மனம் திரும்பி பேசுவார். பார்த்துருக்கீங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? மாற்றி யோசின்னு அர்த்தம். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் தனிமையில் இருக்கும்போது எதை யோசிக்கிறீங்க? சோதனையை ஜெயிக்கணும் அப்படின்னா வேத வசனத்தை மைண்டில் இருத்தில் என்ன செய்யணும்? நிரப்பணும். எதை நிரப்பணுங்க? முதலாவது பாவத்தை மீறுதலை அக்கிரமத்தை இயேசுக்கிட்ட என்ன கேட்கணும்? மன்னிப்பு வைக்கணும். 2வது வேத வசனத்தால் உங்கள் மைண்டு உங்கள் இருத்தை என்ன செய்யணும்? தனிமேன்னு வந்துருச்சுன்னா, வாலிப தம்பி தங்கச்சி உன் வாழ்க்கையில் நீ ஜெயிக்கணும்னு நினச்சின்னா, நீ தனிமையாக இருக்கும்போது நேரத்தை எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீ ஃபீல்டில் ஜெயிக்கிறது வந்து ஒரிஜினல் கிடையாது, நடிப்பு. அந்தரங்க லைஃப் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்தரங்கத்தில் நீ ஜெயிச்சேனா கர்த்தர் நிச்சயமாக உன்னை ஃபீல்டில் என்ன செய்வார் தெரியுமா? உயர்த்துவார். அதில் எந்த சந்தேகமும். சிந்தனை வேர் பரிசுத்தமாக இருந்தா கிளைகள் எப்படி இருக்கும்? பரிசுத்தமாக இருக்கும். அல்லேலூயா. 3வது, முதலாவது பாவம் மீறுதல் அக்கிரமத்தை மன்னிப்பு வைக்கணும். 2வது வேத வசனத்தால் என்ன செய்யலாம்? நிரப்புனீங்கன்னா சோதனை ஜெயிக்கலாம். 3வது தானியேல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசிங்க பார்க்கலாம். தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தான் முன்பு செய்தது போலவே எருசலேமிலே பலகணிகள் திறந்திருக்க தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி சோத்திரம் செலுத்தினான். என்ன பண்ணானாங்க? உங்கள் வாழ்க்கையில் வெற்றி வாழணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சீரான ஜெப நேரம் இருக்கணும். என்ன இருக்கணுங்க? இன்னைக்கு நிறைய பேருடைய தோல்விக்கு காரணமே சீரான ஜெப நேரம் கிடையாது. நினைச்ச நேரம் மாப்பிள்ளை மாதிரி ஜெபம் பண்ணுறது. எப்படி? நினைச்ச நேரம் மாப்பிள்ளை மாதிரி நினைச்சிருது. அப்படின்னா நான் நினைச்ச நேரம் ஜெபம் பண்ணேன் அப்படின்னு. அப்படிலாம் உன்னால் முடியாது மாப்பிள்ளை, உன்னால் முடியாது கண்டிப்பாக. புரியுதா? நீ ஜெயிக்க நினைச்சேன்னா தானியேலை போல 3 வேளை டயத்தை ஃபிக்ஸட் பண்ணி 1 மணி நேரம் ஜெபிக்கணும். ஆனால் ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு நம்ம ஆட்களுக்கு 1 மணி நேரம் சொன்னால் ஐயோ 1 மணி நேரமா? செல்ஃபோனை கொடுங்க, எவ்வளோ நேரம் வச்சு நாங்கள் உட்காந்துருப்போம் பஸ்ட்டை. ஆனால் ஜெபம் மட்டும் தயவு செய்து என்ன செஞ்சிடாதீங்க, சொல்லிடாதீங்க அப்படின்னு தான் நிறைய பேர் இருக்கீங்க. அதனால நான் உங்களுக்கு ஒரு இன்ஸ்டால்மெண்ட் ப்ரேயர் சொல்லித்தரேன். என்ன ப்ரேயரு? இன்ஸ்டால்மெண்ட் ப்ரேயர், தவணை முறை ஜெபம். என்ன ஜெபங்க? அப்படின்னா என்னன்னு கேட்குறீங்களா? ஐயா ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒருக்க ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணு. எத்தனை மணி நேரத்துக்கு ஒருக்கா? 2 மணி நேரத்துக்கு ஒருக்கா என்ன செய்யுங்க? 5 நிமிஷம் தான். 5 நிமிஷம் தான். நீங்கள் எதையுமே நீங்கள் செய்யும்போது 1 மணி நேரம் அப்படின்னா பெரிய மலை போல தெரியும். 1 மணி நேரம் பைபிள் வாசிக்கும், ஐயோ 1 மணி நேரம் ஜெபம் பண்ணணும், ஐயோ 1 மணி நேரம் சர்ச்சுக்கு போ, ஐயோ அப்படிமோ. எல்லாமே 1 மணி நேரம் நமக்கு எப்படி தான் தெரியும்? பெருசாக தெரியும். 5 நிமிஷம் ஜெபம் பண்ண போகிறேன், 5 நிமிஷம் பைபிள் வாசிக்க போகிறேன். உட்காந்து பாரு, முழங்கால் போட்டு பாரு. 1 மணி நேரம் முழங்கால் போட முடியாது. ஆனால் 5 நிமிஷம் நான் முழங்கால் போடுறேன்னு முதல் படியில் நீ காலை வை, பரிசுத்த ஆவியானவர் மேல் படிக்க ஒன்று கொண்டு போயிடுவார். அல்லேலூயா. எத்தனை படி ஜெபம் பண்ணணுங்க? 5 minutes. எத்தனை நிமிஷம்? இது வந்து நான் காமனாக உள்ளவங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளை, ஒரு அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளை தினம் 3 வேளையாவது நீ டயத்தை ஃபிக்ஸட் பண்ணணும். எத்தனை நேரம்? இந்த நேரம் அப்படின்னா இவன் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லணும். அது நீ எவ்வளோ நேரம் ஜெபிக்கிறங்கிறது குறைந்தபட்சம் 1 மணி நேரம் ஜெபிக்கணுங்கிறத நான் சொல்வேன். ஆவியானவர் 1 மணி நேரம் தான் சொல்கிறாரு. ஆனால் உங்களுக்கு நாங்கள் சொல்கிறதுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா அந்த ஃபிக்ஸட் டயத்தில் ஒரு 15 நிமிஷம் அது ஜெபம். எத்தனை நிமிஷம்? ஆனால் அது எப்படி ஜெபிக்கணும் தெரியுமா? முழங்கால் போடணும். என்ன போடணும் சார் சொல்லுங்கள். நிறைய பேர் இன்றைக்கி உட்காந்துக்கிட்டே ஜெபம் பண்ணுறான். உட்காந்துட்டு ஜெபம் பண்ணினா ஒரு பிசாசை நீ ஜெயிக்க மாட்டேன். ஒன்று சுற்றி இருக்கிறதெல்லாம் என்னது தான்? பிசாசு தான். தெரியுதா? முழங்கால் போட்டால் தான் என்ன பிசாசு உங்கள்கிட்ட போராடுதுங்கிறத கண்டுபிடிக்க முடியும். தானியேலுடைய வெற்றியின் ரகசியமே முழங்கால் தான். என்ன வந்தாலும் நான் முழங்கால் போட்டு அவன் எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணான்னு ஆவியை எழுதுல. ஆனால் அந்தி சந்தி மத்தியான வேலை 3 வேலை அவன் கரெக்டாக என்ன செஞ்சான் தெரியுமா? ஜெபம் பண்ணினா தேசத்தை, இருள் நிறைந்த தேசத்தை வெளிச்சமாக மாற்றினான். அல்லேலூயா.
உங்கள் வாழ்க்கையில் சொல்கிறேன், 120 நாடுகளுக்கு அவன் நிதியமைச்சர். எத்தனை நாட்டுக்கு நிதியமைச்சர் சொல்லுங்க பார்க்கலாம்? எத்தனை நாட்டுக்குங்க? 120 நாடு நிதியமைச்சர். இவர்கிட்ட தான் ஃபைனலாக கொண்டு வரணும். இவர் தான் ஃபைனல் அட்மினிஸ்ட்ரேஷன். நம்ம வீட்டுக்கே நம்ம நிதியமைச்சர் கிடையாது. ஆனால் நம்ம கேட்டால் சொல்லுவோம், ஜெபம் பண்ணுறதுக்கு நேரம், ஜெபம் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை அப்படிமா. பார்த்துருக்கீங்களா? ஆனால் உங்களுக்கு ஒரு அன்பான அட்வைஸ், உன்னால் முடியாதுன்னு சிந்திக்கவும் செய்யாத, முடியாதுன்னு பேசவும் செய்யாத. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, என்னது என்னை பலப்படுத்துகிற, முதல்ல விசுவாசம், ரெண்டாவது தான் கீழ்ப்படிதல். மறந்துடாத. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னதுங்க? முதல் என்னது? விசுவாசம். விளக்கத்தை சொல்லிடுறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு வசனத்துக்கு உன்னால் கீழ்ப்படிய முடியலன்னு வச்சுக்கிடுவோம். எக்ஸாம்பிளுக்கு பரிசுத்தம். உங்களை அழைத்தவர் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தர் இருங்கள் அப்படின்னு ஆவியானவர் சொல்றார். அப்படின்னா அது கீழ்ப்படிதல், நீ கீழ்ப்படின்றான்னு அர்த்தம். சரி, இப்போ நான் கீழ்ப்படிறதுக்கு முன்னாடி முதல்ல எனக்கு என்ன தேவைன்னா ஃபெய்த் வேணும். என்ன வேணும்? ஃபெய்த் வேணும். என்ன ஃபெய்த்து? உங்களை அழைத்தவர் அவர் சொல்றாரு, நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர், நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற. அப்ப தேவன் என்னை பரிசுத்தமாக்குவார் என்பதை நான் விசுவாசித்தாதான் நான் பரிசுத்தமா வாழவே முடியும். அல்லேலூயா. சரி, எக்ஸாம்பிளுக்கு இன்னொன்று சொல்றேன். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. இது ஒரு கட்டளை. இடைவிடாமல் என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணுங்க. ஆனால் நம்மளால முடியுமா? முடிச்சு அவ்வளோதான், ஃபைனல். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னா நம்ம எல்லாருமே கஷ்டப்படுவோம், அப்படிதானே? ஆனால் எனக்குள்ள ஜெபிக்கிற ஆவியானவர் இருக்கிறார் என்பதை சிந்தித்து விசுவாசித்து அறிக்கை பண்ணி நீ தேவனை மகிமைப்படுத்தின இடைவிடாமல் ஜெபிக்கிற ஆளா மாறிடுவேன். அல்லேலூயா. முதல்ல ஃபெய்த், ரெண்டாவதான் கீழ்ப்படிதல். அல்லேலூயா. அதனால் நம்ம இப்போ எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். இப்போ கர்த்தர் உங்களை ரிலீஸ் பண்ண போகிறார். பாருங்கள், பாவம், மீறுதல், அக்கிரமத்தை மன்னிப்பு வைக்க போகிறீங்க. இப்போ நான் சொல்கிறபடி ஜெபம் பண்ண போகிறீங்க. எவ்வளவு டெலிவரன்ஸ் ஆகுதுன்னு இப்போ பார்க்க போகிறீங்க. எல்லாரும் எழுந்து நில்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் எழுந்து நிற்போம். நாம் ஜெபிக்க போகிறோம். பாப்பாக்கலாம், புரியுதோ புரியலையோ, தம்பி புரியுதோ புரியலையோ, நாங்கள் சொல்கிறத மட்டும் உண்மையாக அறிக்கை பண்ணு. என்ன பண்ணு? உண்மையாக என்ன செய்யணும்? வாலிபர்களுக்கெல்லாம் புரியும், பிரச்சனை கிடையாது. சின்ன பிள்ளைகளுக்காக சொல்கிறேன். புரியுதோ புரியலையோ, நீ விடுதலை பெறணும்னு நினச்சா நாங்கள் சொல்கிறது சொல்லுங்கள். சரிதானே? ஜெபம் பண்ணலாமா? எல்லோரும் கண்ணை மூடுங்க பார்க்கலாம். கண்ணை மூடி வலது கரத்தை உயர்த்துங்க பார்க்கலாம். கண்ணை மூடி வலது கரத்தை உயர்த்தி என்னோடு சேர்ந்து நாங்கள் சொல்கிறது சொல்கிறீங்க. சரிதானா? யாரும் கண்ணை திறந்து பார்க்கக்கூடாது. தம்பி யார்ட்டி ஆவியானவரே, அப்பா பிதாவே, என் உள்ளத்தில் வாங்க. ஏசப்பா, நான் விசுவாசிக்கிறேன். ஏசப்பா, நீங்கள் எனக்காக என்னுடைய பாவங்கள், என்மேல் இருக்கிற சாபங்கள், என்மேல் இருக்கிற வியாதிகள் அனைத்தையும் சிலுவையிலே எனக்காக ஏற்றுக்கொண்டு எனக்காக மரித்து பிதாவாகி தேவனால் 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்தீர் என்பதை நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன். ஏசப்பா, என் உள்ளத்தில் வாங்க. ஆவியானவரே, அப்பா பிதாவே, என் உள்ளத்தில் வாங்க. என் பாவத்தை எல்லாம் மன்னிங்க. ஏசப்பா, சொல்லுங்க. ஏசப்பா, நானும் என் முப்பிதாக்களும் 10 தலைமுறை வரையிலும் சிந்தனையின் மூலமாக, பார்வையின் மூலமாக, பேச்சின் மூலமாக, செவிகளின் மூலமாக